ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஃபேமஸான டிஃபன் ஸ்டாலில் செய்கிற சட்னி தான் செய்ய போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி செய்வோம். இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செய்ய போகிற சட்னி ரெசிபிக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை போட்டுக்கலாம். இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றி ஒரே ஒரு கலக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறணும்னு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம். ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதை உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ஒரு பவுலில் ஊற்றியாச்சு. இதோட இந்த சட்னி முடியல, இன்னும் இருக்குது. வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். மறுபடியும் பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுத்தாச்சு. இப்போ நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொரன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. தண்ணியெலாம் ஊற்றாத பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோதான், நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள், கொரன்னு. இப்போ இதை சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதில் இந்த பொடியை போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு இதை நல்லா கலக்கிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்மளோட ஹைதராபாத் ஸ்பெஷல் ஃபேமஸான டிஃபன் ஸ்டாலோட சட்னி ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.